ஆகாச கருடன் கிழங்கு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை வந்து இப்போ திருஷ்டிக்காக நானுமே சரி நம்ம நிலைவாசல்ல கட்டியிருக்கேங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆகாச கருட கிழங்குன்னு சொல்லும் போது அது ஏன் அப்படி பேர் வச்சிருக்காங்கன்னா, ஜென்ரலா ஒரு பிளான்ட்டோ இது வாங்கினாலும் மணி பிளான்ட்டாவே இருக்கட்டும், அதை வந்து நம்ம ஒன்று தண்ணியில வைப்போம், இல்லைன்னா மண்ணில் வச்சு வளர்ப்போம். ஆனா இந்த ஆகாசங்கருடன் கிழங்கு இருக்கு இல்லையா, இது வந்துட்டு காற்றை வந்து தனக்குள்ள எடுத்துக்கிட்டு, அதாவது காற்றில் இருக்கும் தண்ணியை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த தண்ணி மூலியமா வளர்றது தாங்க ஆகாச கருடன் கிழங்கு. இது நிலத்துலதான் விளையுது. ஆகாசம் அந்த வார்த்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னொன்னு கருடன் ஏன் அப்படின்னு சொல்றாங்க, இது வந்து ஏன் கருடன்னு சொல்றாங்கன்னா, எப்படி கருடனை பார்த்தா மற்ற சின்ன சின்ன விலங்குகள், அதாச்சும் சின்ன சின்ன பறவைகளா இருக்கட்டும், சின்ன சின்ன விலங்குகள், சின்ன சின்ன விஷப்பூச்சிகள், அதெல்லாம் வந்து கருடன் பறக்கிறத ஆகாசத்துல பார்த்தாலே அது எல்லாமே பறந்து ஓடிடுங்க. அது அந்த கருடன் பறக்கிற திசைக்கே போகாது. அந்த மாதிரி தான் ஆகாச கருடன் கிழங்க வந்துட்டு நம்ம நிலவாசல்ல வீட்டு வாசல்ல வைக்கும் போது, அது கட்டி விடும் போது நம்ம வீட்டுக்குள்ள தீய சக்திகள் அண்டாதுன்னு ஒரு நம்பிக்கை. நம்பிக்கைன்றதை விட நீங்க நிஜமாவே சொன்னீங்கன்னா, ஒரு இப்ப நம்ம கடவுளை நம்புறோம் இல்லையா, அப்ப கடவுளுங்கிறது நல்ல சக்தி. அதே மாதிரி கடவுளோட நல்ல சக்திக்கு ஆப்போசிட் ஆனது என்னது, தீய சக்தி. அந்த தீய சக்திக்கு ஒரு சின்ன உருவம் இருக்கும். அது எப்படி காற்று மூலியமாவும் வரலாம், இல்ல பொருட்கள் மூலியமாவும் வரலாம். அந்த மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள தீய சக்திகள் உள்ள வர ட்ரை பண்ணும் போது இந்த ஆகாச கருடன் கிழங்கு தன்னை மாய்ச்சிக்கிட்டு, எப்படி தன்னை மாய்ச்சிக்கிட்டு அந்த தீய சக்திகளை உள்ள வர விடாம தடுக்குங்க. தன்னை மாய்ச்சிக்கிறதுனா என்னன்னு சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு சில வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தீய சக்திகள் உள்ள வருதுன்னா, நம்மளோட அந்த ஆகாச கருடன் கிழங்கு தொங்க விட்டுருப்போம் இல்லையா, அந்த கிழங்கு வளராதுங்க. அதாச்சும் கொடி எடுத்து படரும். ஜென்ரலாவே ஆகாச கருடன் கிழங்கு நம்ம வீட்டுக்குள்ள வராம தீய சக்தியை அது தடுக்குதுன்ற பட்சத்துல அந்த ஆகாச கருடன் கிழங்கு அப்படியே சுருங்கி போயிடுங்க. அந்த மாதிரி சுருங்கி போன அப்புறம் நீங்க திருப்பி இன்னொரு ஆகாச கருடன் கிழங்க வாங்கி வச்சுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி வீட்டுல ஒரு சின்ன அந்த மாதிரி சுருங்கி போகுதுன்னா வீட்டுல ஒரு சின்னதா ஒரு பூஜை நடத்திட்டு நீங்க வந்து ப்ரொசீட் பண்றது ரொம்ப நல்லது. இது வந்து ஒரு தீய சக்தி உள்ள வரதுக்கான ஒரு இது வழிமுறையை தான் நமக்கு வந்து காட்டும். ஸோ இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கருடன் கிழங்குக்கு மெடிக்கல் பர்பஸஸுமே நிறைய இருக்குன்னு, இந்த ஆகாச கருடன் கிழங்குக்கு வந்து கேன்சரை இது பண்ற அளவுக்கு சக்திகள் இருக்கு. ஆனா இது அப்படியெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்க. நான் சொன்னேங்கிறதுக்காக நான் அப்படியே சாப்பிட்டேன்லாம் சொல்லாதீங்க. இது வந்து நிறைய ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் இது கூட ஏதாவது மிக்சிங் அது மாதிரிலாம் பண்ணி தாங்க இதை வந்து எடுத்துக்கிறாங்க. பிராங்கைட்டிஸ்ன்றது, இருமல், அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இந்த ஆகாச கருடன் கிழங்கு வந்து மெடிக்கல் பர்பஸ்லயும் இது நல்ல ஒரு இது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குதுங்க. ஸோ இந்த கிழங்க கண்டிப்பா நான் என் வீட்டில் மாட்டியிருக்கேன். உங்க வீட்லயும் நீங்க மாட்டி வைங்க. நல்லதுன்ற பட்சத்துல நமக்கு இதுல தீயது எதுவுமே வராதுன்ற பட்சத்துல நம்ம இதை வந்து நல்லதுக்காக கட்டும் போது நம்ம கட்டிக்கலாம். இதோட ரேட்டெல்லாம் ரொம்ப பெருசெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப கம்மியான ரேட்ல தான் சேல் பண்றாங்க. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் கூட உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன். வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா?